அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய திருக்குறள். இன்றைய திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீரப் பிற" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. "மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீரப் பிற" அப்படிங்கிறது. ஒருவன் தன் மனத்தில் குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும். அறம் அவ்வளவே. மனத் தூய்மை இல்லாத மற்றவை ஆரவாரத்தன்மை உடையவை அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அதாவது நம்ம மனசுல எந்த ஒரு பேட் திங்ஸும் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா? அதான் மன தூய்மை வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல திருவள்ளுவர் வந்து அழுத்தி சொல்றார். ஓகேவா? திருக்குறளின் 34 அதிகாரம் அரண் வலியுறுத்தல். சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, தமிழகத்துல ஒரு உள்ளாட்சி அமைப்புகள் சார்ந்து பார்க்கிறப்ப ஒரு நடைமுறைய தமிழக அரசாங்கம் தொடர்ச்சியா கடைபிடிச்சுட்டே வராங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழகத்துல நகரமயமாக்கல் அப்படிங்கிறது ரொம்ப வேகமா நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ராபிட் அர்பனைசேஷன தமிழ்நாடு ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது டயர் 1, டயர் 2 சிட்டீஸா இருந்தாலும் சரி, டயர் 1 சிட்டீஸா இருந்தாலும் சரி, டயர் 2, டயர் 3 சிட்டீஸா இருந்தாலும் சரி, நமக்கு அர்பனைசேஷன் அப்படிங்கிறது ஒரு ராபிட் ரேட்ல இருந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? அப்ப அர்பனைசேஷன் ஆயிட்டு இருக்கப்போ, அத சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளுக்குமே பார்த்தோம்னா, அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்கும். இப்ப சென்னை இருக்கு அப்படின்னா, சென்னைய சுத்தி இருக்கக்கூடிய கிராமப்புறங்களும் பார்த்தோம்னா, அந்த நகரமயமாக்கலுக்குள்ள ஈர்க்கப்படும் இல்லையா? அந்த மாதிரி நகர்ப்புறத்த ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் என்னென்ன கிராம ஊராட்சிகள்லாம் இருக்கும் இல்லையா? வில்லேஜ் பஞ்சாயத்துலாம் இருக்கும் இல்லையா? அங்க எங்கெல்லாம் வந்து அர்பனைசேஷனோட தாக்கம் அதிகமா இருக்கோ, அந்த கிராம ஊராட்சிகள அப்படியே நகராட்சிகளோடையும், பேரூராட்சிகள வந்து நகராட்சிகளாவும் மாத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில பார்த்தோம்னா, இப்போ 7 புதிய நகராட்சிகள் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அததான் இங்க தெளிவா குடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நகர்ப்புறத்தையொட்டி உள்ள உள்ளாட்சி அமைப்புகளில் நகரமயமாக்கல் தன்மையை பொறுத்து கிராம ஊராட்சிகளை மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளுடன் இணைத்தும் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சோ அர்பனைசேஷன் என்ன ரேட்ல இருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அந்த கிராம ஊராட்சிய நகராட்சியோடையும், இல்ல மாநகராட்சியோடையும் இணைச்சிட்டு இருக்காங்க. அதே மாரி பார்த்தோம்னா, பேரூராட்சிகள நகராட்சிகளா தரம் உயர்த்திக்கிட்டு இருக்காங்க. நகராட்சிகள மாநகராட்சிகளா தரம் உயர்த்திக்கிட்டு இருக்காங்க தமிழக அரசாங்கம். சரிங்களா? சோ இதுல பாசிட்டிவ்ஸும் இருக்கு, நெகட்டிவ்ஸும் இருக்கு. பாசிட்டிவ்ஸ் இன் த சென்ஸ் அர்பனைசேஷன் அ ஆகுறனால நமக்கு இன்கேஸ் ஒரு கிராம ஊராட்சிய நகராட்சியோட கொண்டு வந்து இணைக்கிறப்போ, இல்ல மாநகராட்சியோட கொண்டு வந்து இணைக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா, அ அந்த மாநகராட்சியில செயல்படுத்தக்கூடிய அனைத்து திட்டங்களும் அங்க போய் செயல்பட ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஒரு ஸ்மார்ட் சிட்டிக்குள்ள வருவாங்க. இந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இன்னமுமே பார்த்தோம்னா, மக்கள் மத்தியில என்ன ஒரு எதிர்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கிராம ஊராட்சிகள்ல அதிகமா பார்த்தோம்னா, நமக்கு இந்த 100 நாள் வேலை திட்டம் அப்படிங்கிறது நடைமுறையில இருக்கு. இப்ப கிராம ஊராட்சிகள நம்ம மாநகராட்சிகளோட இணைக்கிறதன் மூலியமா, அது மாநகராட்சியோட ஒரு பகுதியா மாறிருது. அப்ப எங்களுக்கு அந்த 100 நாள் வேலை திட்டம் கிடைக்காம போயிருமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் மக்கள் மத்தியில இருக்கு. இருந்தாலும் அரசாங்க தரப்புல இருந்து அந்த மாரி நடக்காது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? சோ அதுதான் இதுல பாசிட்டிவ்ஸ், நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கிறப்ப. இப்ப பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 7 புதிய நகராட்சிகள உருவாக்கி இருக்காங்க. என்னென்ன நகராட்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, கன்னியாகுமரி, போளூர், செங்கம், கோத்தகிரி, அவிநாசி, பெருந்துறை, சங்ககிரி போன்ற பேரூராட்சிகள வந்து தரம் உயர்த்தி இப்ப நகராட்சிகளாக தமிழக அரசாங்கம் அறிவித்து ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. சரியா? அடுத்ததா பாத்தீங்கன்னா, நமக்கு பட்ஜெட்ல இந்த வருஷம் பட்ஜெட்ல சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மகளிர் சொத்துக்களுக்கு பத்திரப்பதிவு கட்டணம் நாளை முதல் 1% குறைவு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இல்லையா? அதாவது அ நம்ம வீட்ல நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண்கள் பேர்ல நம்ம வந்து ஒரு சொத்து வாங்குறோம். ஓகேங்களா? ஒரு வீடு வாங்குறோம், இல்ல ஒரு லேண்ட் வாங்குறோம் அப்படின்னா, அசையா சொத்துக்களா இருக்கணும். சரிங்களா? அசையா சொத்துக்கள வாங்கி நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பெண்கள் பேர்ல வாங்கி, அத பதிவு பண்றப்ப அவங்க பேர்லயே பதிவு பண்றப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அரசாங்க தரப்புல இருந்து 1% அந்த பதிவு கட்டணத்துல 1% சலுகை வந்து குடுக்குறாங்க. சரிங்களா? ஒரு 1% வந்து குறைக்கிறாங்க. சரியா? பதிவு கட்டணத்துல 1% வந்து குறைக்கிறாங்க. சோ, அதற்கு அந்த ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது நமக்கு பட்ஜெட்ல வெளியிடப்பட்டிருந்துச்சு. எப்போல இருந்து நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்கன்னா, ஏப்ரல் 1ல இருந்து நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. நாளையிலிருந்து நடைமுறைக்கு வரப்போகுது அப்படிங்கிறது தான் இந்த செய்தியில குடுத்திருக்காங்க. சரியா? சோ மத்தபடி பார்த்தோம்னா, நமக்கு தேர்வு அடிப்படையில இருந்த சில விஷயங்கள பார்த்திருக்கோம். மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பு சந்திக்கலாம். நன்றி.